நீங்க YouTubeல கஷ்டப்பட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸை மேக் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா அப்லோட் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் அப்படியே இருந்தாலும் உங்களுடைய இந்த வீடியோஸ்க்குலாம் 1000 வியூஸ் கூட வர மாட்டேங்குது. இல்ல சில நேரங்கள்ல ஜஸ்ட் 1k 2k வியூஸ் மட்டும் போயிட்டு அப்படியே வியூஸ்லாம் ஸ்டாப் ஆகி ஃப்ரீஸ் ஆயிருதுன்னா நான் இந்த வீடியோல சொல்ல போற இந்த 5 முக்கியமான காரணங்களால தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த 5 காரணங்களும் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண உடனே நிச்சயமா அடுத்தடுத்து நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்குமே நல்ல வியூஸை வர வைக்க முடியும். ஸோ நான் பர்சனலா நிறைய பெரிய பெரிய ஷார்ட்ஸ் சேனல்ஸ்லாம் ரன் பண்றேன். And then இந்த எல்லா சேனல்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட மொத்தமா ஆட் பண்ணோம்னா அது more than 14 மில்லியனுக்கு மேல வரும். And இந்த சேனல்ஸ்ல இருந்து நான் இது வர more than 4 பில்லியன் வியூஸை புல் பண்ணிருக்கேன். 4 மில்லியன் இல்ல 4 பில்லியன், அதாவது 4000 மில்லியன் வியூஸை புல் பண்ணிருக்கேன். சோ அதனால நான் இந்த வீடியோல என்ன பேசுறேங்கறத தெரிஞ்சுதான் பேசுறேன். ஜஸ்ட் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்து பேசல. நான் சொல்ல போற ஒரு விஷயமும் ரொம்பவே வேல்யூபிளா இருக்கும். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. சோ பேசிக்கா யூடியூப்ல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஒன்ஸ் அவங்களுடைய சேனல்ல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சேனல்ல நிச்சயமா அவங்க போடக்கூடிய எல்லா ஷார்ட்ஸுக்குலாம் 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் போயிடாது. பட் இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிற ப்ராப்ளமுக்கும் சரி, இல்ல வியூஸே வராம அப்படி இருக்கிற ப்ராப்ளமுக்கும் சரி 100% சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஸ்வைப் ரேஷியோ. இந்த ஸ்வைப் ரேஷியோனா என்னன்னு தெரியாதவங்க சொல்றது ஒண்ணுமே கிடையாது. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸை வியூவர்ஸ் உங்களுடைய மொபைல் போன்ல பார்த்துட்டு இருக்கும்போது வரிசையா காமிச்சுக்கிட்டே வரும். ஸோ இப்படி காமிக்கிறப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் உங்களுடைய வீடியோ அவங்களுடைய ஃபோனில் வர்றப்ப அதை பார்க்குறாங்க, இல்லை எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் அதை பார்க்காம மேலே ஸ்வைப் பண்ணுறாங்கிற டேட்டாவை தான் நம்ம வியூடு இல்லை ஸ்வைப் ரேட்டியோன்னு சொல்கிறோம். அதாவது இந்த டேட்டாவை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் இருக்கிற யூடியூப் ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு இந்த டேட்டாவை பார்க்க விரும்புறீங்களோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இடத்துல வீடியோ பெர்ஃபார்மன்ஸ்னு போட்டு நிறைய டேட்டாஸ் இருக்கும். இதில் நடுவில் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வியூ, ரீச் அண்ட் தென் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹவ் வியூவர்ஸ் என்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க தெளிவா பார்க்கலாம். ஸ்டேட் டு வாட்ச்னு போட்டு கிட்டத்தட்ட 73.8% இருக்கு. அண்ட் அதுக்கு ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வைப்ட் அவேன்னு போட்டு 26.2% இருக்கு. இந்த டேட்டா எதை குறிக்குதுன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் யூடியூபோட அல்கோரிதம் அவங்களுடைய மொபைல் போன்ல உங்களுடைய வீடியோ கொண்டு போய் காமிக்கும் போது அதை பார்த்தாங்க, இல்ல அந்த வீடியோவை மேல ஸ்வைப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற டேட்டா தான் இது. சோ உங்களுடைய வீடியோஸ்க்கு இந்த மாதிரி 1000 வியூஸ்க்கு மேல போகணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டேட் டு வாட்ச்னு போட்டிருக்கிற இந்த இடத்துல நீங்க அட்லீஸ்ட் ஒரு 70%க்கு மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். பட் இதை பண்றதுக்கு ஒரே வழிதான், நீங்க அந்த ஷார்ட்ஸ் வீடியோல தரமான இன்ட்ரோவை மேக் பண்ணணும். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்ச சில செகண்ட்ஸ்க்குள்ள அந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸை ஹூக் பண்ற மாதிரி, அவங்களை கியூரியஸ் ஆகி அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிற மாதிரி நீங்க டிசைன் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோல நான் அதை எப்படி பண்றேங்கிறத பத்தி டீடைலா சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா இந்த வீடியோவே அது ஃபுல்லா போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த இன்ட்ரோ எப்படி மாஸ்டர் பண்றதை பத்தி என்கிட்ட இருந்து ஒரு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் நிச்சயமா கூடிய சீக்கிரத்துல அந்த ஒரு டீடைலான வீடியோவை கொண்டு வரேன். ஸோ ஒன்ஸ் நீங்க உங்களுடைய வீடியோஸ்ல இந்த இன்ட்ரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டேட் டு வாட்ச்ல 70%க்கு மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ரொம்பவே முக்கியமான இடம் அந்த வீடியோவுடைய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன்னா என்னன்னு தெரியாதவங்க சொல்றது ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய வீடியோ பார்த்த ஆடியன்ஸ் அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தாங்களா இல்ல பாதியிலே மேல ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாங்களாங்கிற டேட்டா தான் இது. இதோட டேட்டாவை எங்க பார்க்கலாம் அப்படின்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரி அதே என்கேஜ்மெண்ட் டேப்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் சொல்லிட்டு இந்த டேட்டா இருக்கும். ஸோ இதுல நீங்க தெளிவா பார்க்கலாம் ஒரு கிராஃப் இருக்கும். இந்த கிராஃப் எந்தெந்த இடத்துல கீழே இறங்குதோ அந்தந்த இடத்துல அதிகமா ஆடியன்ஸ் அந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்காம அந்த இடத்துல மேல ஸ்வைப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோல மினிமம் 80% ரிட்டென்ஷன் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 100% ரிட்டென்ஷன்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ யூடியூப் அல்கோரிதம் அந்த மாதிரி வீடியோஸை புஷ் பண்றதுக்கு தான் அதிகமாக ட்ரை பண்ணுமே தவிர நம்ம இந்த மாதிரி 80% கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸை புஷ் பண்றதுல சில ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படும். ஸோ இந்த அளவுக்கான ரிட்டென்ஷனை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னா உங்களுடைய வீடியோக்கான ஸ்கிரிப்டை நீங்க ப்ராப்பரா மேக் பண்ணி உங்களுடைய வீடியோ பார்க்க வந்து ஆடியன்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணி அவங்க அப்படியே என்கேஜிங் கொண்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால ரொம்பவே ஈஸியா இந்த ரிட்டென்ஷனையும் கொண்டு வர முடியும். அண்ட் இது சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களையும் நான் இன்ட்ரோ சம்பந்தமா ஒரு வீடியோ மேக் பண்றேன்னு சொன்னேன்ல, அதுல உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். அண்ட் நாலாவது நம்ம பார்க்க போறது வெரிஃபையிங் யுவர் ஐடென்டிட்டி. ஸோ பேசிக்கா நிறைய கிரியேட்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா அவங்க
அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு 10-20 வீடியோ மேக் பண்ணி வச்சிருவாங்க. அதை வச்சுட்டு டேரக்டா அன்னைக்கே ஒரு புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கே அந்த 10 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் மட்டும் இப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுலாம் என்ன நடக்கும் அப்படின்னா, யூடியூபோட அல்கோரிதம் சில நேரங்களில் உங்களோட அக்கௌண்ட்டை ஒரு பாட் அக்கௌண்ட்டாக நினச்சி அந்த அக்கௌண்ட் அப்படியே ஷேடோ பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது தடுக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சேனலுக்கு கூடிய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய சேனலில் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேனலில் நிறைய ஃபீச்சர்ஸே எனேபிள் ஆகும். அதாவது கஸ்டம் தம்ப்நெயில், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது, 15 நிமிஷத்துக்கு அதிகமான டியூரேஷன் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் எனேபிளே ஆகும். பட் நிறைய பேருக்கு இது தெரியாமல் ஜஸ்ட் மொபைல்லேயே ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க தாறுமாறு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதனால யூடியூபோட அல்கோரிதம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய சேனல்ஸை ஷேடோ பேன் பண்ணி விட்டுருது. ஸோ இந்த வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணுறது, அது எங்கே போய் பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படி ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுறதுங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக பேசுகிற வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ரைட் சைடில் கார்டில் கொடுக்குறேன். அதை டெஃபினட்டாக கிளிக் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணுங்கள். சில நேரங்கள் இந்த ஃபீச்சர்லாம் ஆன் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுடைய பழைய சேனலில் கூட நீங்கள் தாராளமாக அதை ஆன் பண்ணி ஆட்டோமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய சேனலை ப்ராப்பராக செட்டப் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுப்போம். பட் இதுக்கு அப்புறமும் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய வீடியோ ஃப்ரீஸ் ஆகுது, அதாவது ஒரு குறிப்பிட்ட வியூஸ் மட்டும் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதே வீடியோவை வேற ஒரு டைமில் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் நடந்திருக்கு. சில நேரங்களில் பெரிய பெரிய சேனல்ஸ் கூட, அதாவது கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனலில் அந்த சேனலில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அந்த வீடியோக்கு வெறும் 300 வியூஸ் 400 வியூஸ் மட்டும் தான் வந்திருக்கும். பட் அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் 1 மில்லியனுக்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்தில் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கே ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கழிச்சு அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது அந்த வீடியோக்கு செமையாக 10,000 வியூஸ் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு பக் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. சில நேரங்களில் நம்மளுடைய வீடியோஸ் சரியாக அலுவலகம்ல பிளேஸ் ஆகாமல் புஷ் பண்ணப்படாமல் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, இந்த வீடியோ டெஃபினட்டாக வியூஸ் வரும்னு சொல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி வீடியோஸை டெலிட் பண்ணிட்டு இன்னொரு நாளோ இல்லை வேற டைமிங்லையோ அந்த வீடியோ ரீபப்ளிஷ் பண்ணுறது மூலியமா உங்களால் அந்த வீடியோக்கு வியூஸ் கொண்டு வர வைக்க முடியும். பட் இது வந்து எந்த விதத்துலையும் கன்ஃபார்மாக வியூஸ் வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. மேபி வரலாம், அதுக்கான ஒரு சான்ஸாக இது இருக்கும். மூணாவது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், நிறைய பேர் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸில் யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோ சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்கிற இந்த டேக்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி விடுங்க, அதுக்கப்புறமா வியூஸ் பிச்சுக்கும், நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ வியூஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை நம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்க சொல்கிற நிறைய டேக்ஸை, அதாவது அவங்களுடைய வீடியோக்கு சம்மந்தமே இல்லாத நிறைய டேக்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி கொண்டு வந்து அவங்களுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. பட் நீங்கள் மட்டும் அப்படி பண்ணவே கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா யூடியூபோடைய ஸ்பேம் பாலிசி கீழே உங்களுடைய சேனலே அவங்க டெர்மினேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீடியோக்கு ரெலவெண்ட்டான ப்ராப்பரான கரெக்டான ஹேஷ்டேக்ஸை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் இவ்வளோ நாளாக ரகசியமாகவே வச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்களை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, ஆரம்ப கட்டங்களில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கரெக்டான ஹேஷ்டேக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோக்கு நல்ல ரீச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ஹேஷ்டேக்ஸை நம்ம ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். அதில் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஸ்பெசிஃபிக் டேக்ஸ், நம்பர் 2 என்னன்னா நீஷ் ஸ்பெசிஃபிக் டேக்ஸ், அப்புறம் 3வதா ரேண்டம் டேக்ஸ். இது 3த்தையுமே நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் அந்த போஸ்ட் ஸ்பெசிஃபிக் டேக் இருக்குல்ல, இது எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோக்கு சம்மந்தப்பட்ட ஹேஷ்டேக்ஸை குறிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிரியாணி குக்கிங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹேஷ்டேக் பிரியாணி, ஹேஷ்டேக் சிக்கன் பிரியாணி, ஹேஷ்டேக் டேஸ்டி பிரியாணி, இந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸை கொடுக்கலாம். அண்ட் நான் ரெண்டாவதாக சொன்னேன் அந்த நீஷ் டேக்ஸ் அப்படிங்கிறது இதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த நிஷ்டமுடைய வீடியோஸை போடுறீங்களோ அந்த நிஷை குறிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பிரியாணி சமைச்சு வீடியோ போடுறீங்க அப்படின்னா இதில் குக்கிங் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நீஷோடைய டேக். இதே மாதிரி தான் ஃபிட்னஸாக இருக்கட்டும், இல்லை மணியாக இருக்கட்டும், ஃபினான்ஸ், இந்த மாதிரி உங்களுடைய நீஷ் எதை பற்றினதோ அது சம்மந்தமான ஒரு 2 ஹேஷ்டேக்ஸை கொடுத்து வைங்க. 3வதாக தான் ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ், ஹேஷ்டேக் ஒய்டி ஷார்ட்ஸ், ஹேஷ்டேக் வைரல், ஹேஷ்டேக் ட்ரெண்டிங், இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட டேக்ஸை நீங்கள் கொடுத்து வைக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணி மொத்தமே ஒரு 5 இல்லை 6 ஹேஷ்டேக்ஸ் மட்டும் கொடுத்து வச்சா போதும்.
இதுவே உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோக்கு போதுமானது. இதை பண்ணாம எங்கேருந்தோ நிறைய டன் கணக்கில் காப்பி பண்ணி கொண்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய சேனல் க்ரோ ஆகிறதுக்கு பதிலாக பேக் ஃபயர் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. இது சொல்ல மறந்துட்ட பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எல்லா வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் அட்லீஸ்ட் ஒரு 2 இல்ல 3 ஹேஷ்டாக்ஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது ட்ரை பண்ணுங்க. நான் எதுக்கு இப்படி ரிப்பீட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ஹேஷ்டாக்ஸ் உங்களோட நீஷ் ஹேஷ்டாகையோ இல்ல இந்த மாதிரி ரேண்டம் டேகையோ ஏதோ ஒரு ஹேஷ்டாக்ஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுடைய வீடியோ ஒரு ஆடியன்ஸ் ஃபுல்லா பார்க்கறாங்க அப்படின்னா அடுத்த சில வீடியோஸ் தள்ளி அவங்க ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது திரும்ப உங்களுடைய இன்னொரு வீடியோ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா மேபி நீங்க நிறைய வியூஸை லாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்க போறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்னன்னா, நிறைய பேர் ஒரு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இஷ்டத்துக்கு வீடியோ போடுவாங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு எனக்கு டைம் இருக்கு, நான் இன்னைக்கே ஒரு 3 வீடியோ போடுவேன், பட் நான் எனக்கு டைம் இருக்கு நான் வீடியோ போட மாட்டேன், நாளா கழிச்சு வந்து 2 வீடியோ போடுவேன், அதுக்கு அடுத்த நாள் 1 வீடியோ போடுவேன், அதுக்கப்புறமா வீடியோ 2 நாள் போட மாட்டேன். இந்த மாதிரி அந்த வீடியோ வந்து ப்ராப்பரா ஒரு ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணி போடாம திடீர்னு வந்து வீடியோ போட்டு போயிடுறாங்க நிறைய வீடியோ. இப்படி மட்டும் நீங்க பண்ணவே கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் முடியுமா, ஓகே போதும், அதே ஒரு வீடியோவை தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரணும் அதே டைம்ல. இல்ல உங்களால 2 வீடியோ முடியும், டெய்லி 2 வீடியோ முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா 2 வீடியோ போடலாம். ஈவன் 3 வீடியோ முடியும்னாலும் நீங்க போடலாம். பட் இன்னைக்கு என்னால முடியுதுனால நான் 3 வீடியோ போடுறேன், நாளைக்கு எனக்கு டைம் இருக்காது நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணாதீங்க. இது உங்களுடைய சேனலுடைய growth-ஐ ஸ்லோ பண்ணிடும். ஸோ அதனால இன்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்க தாராளமா 3 வீடியோஸை மேக் பண்ணிடுங்க. பட் இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளா கழிச்சு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணிடுங்க. ஸோ இதனால உங்களுடைய சேனல் கன்சிஸ்டண்டாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும். இது உங்களுடைய ஆடியன்ஸோடைய growth-க்கும் சரி, யூடியூப்ல ஆல்கோரிதமுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதனால உங்களுடைய சேனல் செமையாக grow ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது எல்லா பிரச்சனைகளையும் கடந்து. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் யூடியூப்ல ஒரு 5-10 ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டுட்டு இது நமக்கு செட் ஆகிறது போல, நமக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு விட்டுட்டு போகாதீங்க. நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பொறுத்தவரை எவ்வளவு அதிகமாக போடுறீங்களோ அவ்வளவு அதிகமாக நல்ல ட்ரெயின் ஆவீங்க. ஒரு பக்காவான ஷார்ட்ஸை எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி எடுத்தோன்னு நம்ம போடுற வீடியோஸ்க்குலாம் வியூஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டோம்னா நிச்சயமாக வராது. ஸோ நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 50 ஷார்ட்ஸ் வீடியோவாவது போடுங்க. இந்த 50ங்கிற நம்பர் இருக்கும்போது அப்பா அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் ஒரு உண்மை என்னன்னா, ஜஸ்ட் ஒரு 1.5 மாதம் மட்டும்தான் நம்பர். ஒரு 1.5 மாதம் நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஈஸியாக இந்த 50ங்கிற நம்பர் நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம். உங்களுடைய சேனலுடைய growth-க்காக நீங்கள் ஒரு 1.5 மாதம் வெயிட் பண்ண மாட்டீங்க. இந்த 1.5 மாதத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுப்பீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ஒர்க் ஆகுது, எதுக்காக ஒர்க் ஆகுது, அந்த வீடியோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்களே உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணிடலாம். அப்பா சரி ஹரி, இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு சொல்லிட்டு ஓகே, பட் லாங் வீடியோக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டாக பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.